அன்பு கும்பராசி நேயர்களே, முதல் 17 நாள் மிக அற்புதமான நாள். மிக அற்புதமான நாள். போன மாதத்தில் நீங்கள் போட்ட பிளான், போன மாதத்தில் நீங்கள் போட்ட உழைப்பு, அதற்கெல்லாம் பலன் கொடுக்கக்கூடாது அந்த முதல் 17 நாள். இரண்டாவது 17 நாள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நிறையா உழைக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்துக்காகவும் சரி, வெளியில் இருக்கிறவங்களுக்காகவும் சரி, அதாவது ஆஃபீஸுக்காகவும் சரி, அதிகமான உழைப்புகளை நீங்கள் தர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னா உங்களுடைய எதிராளிகள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பேச போகிறாங்கன்னு உங்களால் சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களால் கணிக்கவே முடியாது. அதே நேரத்தில் அவங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். நீங்கள் எல்லாவற்றையும் சாமர்த்தியமாக சமாளித்து வெளிவருவீர்கள். அங்கே தான் உங்களுடைய சூட்சமம். சாமர்த்தியமாக வெளில வந்துடுவீங்க. இங்கே 3 நட்சத்திரம்: அவிட்டம், சதயம், புரட்டாதி. அப்போது செவ்வாயினுடைய நட்சத்திரமும், அதே நேரத்தில் மிக முக்கியமாக ராகு பகவானுடைய நட்சத்திரமும் இருக்கிறது. இப்போ ராகு அங்கே பயணிச்சிட்ருக்கார். அவர் அவிட்டத்துக்கு, செவ்வாயினுடைய பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வரப்போகிறார். அப்போ இந்த குரு பகவானுடைய நட்சத்திரமும் இருக்கிறதுனால இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த 80லேருந்து 90% வெற்றிங்கிறது அவங்களுக்கு ஒரு பிடிமானத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரு பிடிமானத்தை கொடுக்கும். இருந்தாலும் பேசும் பொழுது கவனம் வேணும். சில நேரத்தில் தெரியாமல் போய் சொல்லி மாட்டிக்குவீங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் பெரியவங்க சொல்கிறத கொஞ்சம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் உண்டு. குழந்தைகளுடைய மேன்மை, அதை பற்றிய கவலைகள் 17 தேதிக்கு மேலே இருக்கும். முதல் 17 தேதி குழந்தைகள் மிக அற்புதமாக படிப்பார்கள், அற்புதமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் மனம் கோணாதபடி நடந்து கொள்வார்கள். அது சிறப்பு. அதே நேரத்தில் திடீர் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் சொத்துக்கள் வாங்குவீர்கள். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். காதல் இனிக்கும். முதல் 17 நாளில் காதல் இனிக்கும். இரண்டாவது 17 நாளில் காதல் கசக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். அந்த வீண் வாக்குவாதத்தினால்தான் மன உளைச்சல்கள் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அதனால் முதல் 17 நாளில் ஏற்கனவே செய்ததற்கான வெற்றி கிடைக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த முதல் 17 நாளில் உங்களுடைய முழு உழைப்பை நீங்கள் தந்துட்டீங்கன்னா, ரெண்டாவது 17 நாளில், அதாவது 17ஆம் தேதிக்கு, 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் அமையும். சிறப்பான விஷயங்கள் அமையும். அதனால் இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.